ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 13ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்க போகிறதா, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இந்த பௌர்ணமியில் என்ன மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா நிகழ்ந்திருக்கு, இந்த பௌர்ணமியில் என்னென்ன பூஜைகளை நம்ம செய்து கொள்ளணும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர, அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த மார்ச் 13ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய பௌர்ணமியானது பார்த்தீங்கன்னா சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க, மிக ஒரு அற்புதமான பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமியானது தனி சிறப்புகளை கொண்டுள்ளது. அது என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த பௌர்ணமியினுடைய மாற்றங்கள் என்ன, அந்த பௌர்ணமி நாளில் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யணும், அந்த வழிபாட்டின் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து ஒரு சிறிய கண்ணோட்டமாக பார்க்கலாம். ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் தாங்க இந்த மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதியானது பார்த்தீங்கன்னா தோன்றுங்க. எனவே பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கேதுவினுடைய தெய்வமான விநாயகரை வழிபடுவதும் சிறப்பாகும். ஆனால் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே நிகழ்ந்து வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மகம் நட்சத்திரம் முடிந்த பின்னர் பூரம் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தோன்றுகிறது. வியாழன் மற்றும் வெள்ளி என்று பௌர்ணமி திதியானது வருவது, அம்பாளினுடைய நட்சத்திரமான பூரம் அன்று பௌர்ணமி இருப்பது மிக மிக விசேஷமானது. பௌர்ணமி வியாழன் மற்றும் வெள்ளி மதியம் வரை உள்ளது. எனவே அன்று பௌர்ணமி காலையிலேயே வியாழன் அன்று பௌர்ணமி பூஜையை பார்த்தீங்கன்னா செய்பவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகங்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம். அதே போல விநாயகருக்கும் அர்ச்சனை செய்வது, அருகம்புல் மாலையை சாற்றி வழிபடுவது மிக சிறப்பாகும். வெள்ளிக்கிழமை அம்பாளினுடைய பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மதியம் வரை பௌர்ணமி இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலையில் கோவிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றலாம். அம்பாளுக்கு அபிஷேகங்கள் அர்ச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா செய்யலாம். அதேபோல உங்களுடைய வீட்டிலேயே சிவபெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு பால் அல்லது பூக்களை வைத்து அர்ச்சனை செய்து தீபங்களை ஏற்றி வழிபடலாங்க. பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குவது உங்களுடைய வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை. மாசி பௌர்ணமி அன்றுதான் பார்வதி தேவி அவதரித்தார். பௌர்ணமி திதி வெள்ளி நண்பகல் வரை இருப்பதனால் வெள்ளிக்கிழமை காலையில வீட்டில் தீபங்களை ஏற்றி இனிப்பு பழங்களை வைத்து அம்பாளுக்கு பூஜைகளை செய்யலாம். இப்படி பௌர்ணமி தோன்றக்கூடிய திதியில பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களும் மாறுபட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி நாளில், அதாவது அம்பாளினுடைய அருளாசியோடு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அம்பாளை பார்த்தீங்கன்னா தவறாமல் பௌர்ணமியின் போது வழிபாடுகளை செய்துக்கோங்க. தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு பார்த்தீங்கன்னா திருப்தியை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் அனைத்துமே இப்பொழுது குறையும், எதிர்ப்புகளும் அகலும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய தோன்றுங்க. யாருக்காவது உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்றப்பட வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபங்களானது சேரும். போட்டிகளும் குறையும். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்திகளானது ஏற்படுங்க. கடன் தொல்லைகளானது உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாகவே கிடைக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன்களும் ஏற்படும். வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க.
சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால வீட்டிற்கு தேவையான வசதிகளானது உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவே தேவையான உதவிகளானது கிடைக்க பெறுவீர். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனங்களானது தேவை. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகளானது கிடைக்குங்க. சாதகமாகவே பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளானது வரும். அரசியல் துறையினர் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனையும் பெறுவீர்கள். பயணங்கள் செல்ல நேரலாம். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாங்க. பெரியவர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனங்களானது தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது நல்லதுங்க. முயற்சிகளானது வெற்றி பெறும். சமயம் உங்களுடைய உடல்நிலையானது சற்று சோர்வுடன் இருந்தாலுமே அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடனே நீங்கள் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சுபிட்சமான நிலைகளானது இருக்குங்க. பண வரவுகளும் தேவைக்கேற்றபடியே இருக்கும். உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றியானது கிடைக்கும். பணிபுரியக்கூடிய பெண்கள் பிறர்களுடைய விஷயத்தில் தலையீடு செய்யாதிருப்பது நல்லது. பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாது இருப்பது நல்லது. கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதில் சில சிக்கல்களையும் நீங்கள் சந்திப்பீர். இந்த காலகட்டத்தில் தங்களுடைய நேரத்தையும் சக்தியும் நிர்வகிப்பதன் மூலமாகவே ஒவ்வொரு துறையிலும் விரும்பிய வெற்றியை நீங்கள் பெறலாம். உங்களுடைய பேச்சு செயலில் நிதானத்தை கடைபிடிக்கணும். வீடு குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உங்களுடைய பொறுப்புகளை சரியாக செய்வதோடு சில மோசமான விஷயங்களை புறக்கணிப்பதும் நல்லதுங்க. நீண்ட காலமாக தங்களுடைய வாழ்வாதாரம் அல்லது பதவி உயர்வுகள் போன்றவை கிடைப்பதில் இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்குங்க. வணிகம் தொடர்பாக மேற்கொள்ளப்படக்கூடிய பயணங்கள் நல்ல ஒரு பலனையை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லதாக இருக்கும். நீண்ட காலமாக உங்களுடைய காதலை ஒருவரிடம் வெளிப்படுத்த நினைப்பவர்களுக்கு நேரங்களானது சாதகமாக இருக்குங்க. திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் இழப்பு மற்றும் தேவையற்ற பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க. இந்த நேரத்தில் எந்த ஒரு திட்டத்திலோ அல்லது பங்குச்சந்தையிலோ புத்திசாலித்தனமாக பணத்தை முதலீடு செய்யுங்கள். பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்குங்க. மறைமுக எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியங்களானது மேன்மையடையும். திடீரென பெரிய செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். மேலுமே மகிழ்ச்சியும் பல வகையிலும் வளர்ச்சியும் தரக்கூடிய காலகட்டங்களாக அமையுங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகளானது சாதகமாகவே முடியுங்க. சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான திருப்பு முனைகள் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகளானது காணப்படும். பணிகளில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள். உயரதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும். மேலுமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபங்களும் கூடுதலாகவே கிடைக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். புதிய முயற்சிகளானது வெற்றி கொடுக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளானது ஏற்படக்கூடும். உங்களுடைய பற்று வரவில் கவனங்கள் தேவை. அதே சமயம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலும் அனுகூலமான ஒரு காலகட்டங்களாக இது இருக்கும்.
மேலும் பரிகாரமாக இந்த பௌர்ணமி நாளில் அம்பாளினுடைய வழிபாடுகளை செய்து கொள்ளும் போது ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு தீபங்களை ஏற்றி வழிபடுவது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.